பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 கூறுகிறது. அமெரிக்காவில் உள்ள ஜியார்ஜியா மாகாணத்தில் கருப்பர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு கல்லறை இருந்தது. அங்கு வெள்ளை மனிதர்களின் சவத்தை புதைக்க மாட்டார்கள். இங்கு ஒரு வெள்ளை மனிதனின் உண்மை கதையை கீழே பார்க்கலாம். அவர் சிறியவனாக இருக்கும் போதே அவருடைய தாயை இழந்து விட்டார். அவருடைய தகப்பனார் வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் மகனை பராமரிப்பதற்காக கருப்பர் இனத்தை சேர்ந்த மாண்டி என்னும் ஒரு பெண்ணை வேலைக்காக வைத்துக் கொண்டார். அவள் ஒரு கிறிஸ்தவ விசுவாச பெண். அவள் அச்சிறுவனை மிகவும் அன்போடு பராமரித்து வந்தாள். தாயில்லாத அச்சிறுவனும் மிகவும் அன்பாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் நினைவுகளில் ஒன்று என்னவென்றால், இவர் தன்னுடைய படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலையில் வந்து அந்த பெண், தம்பி எழுந்திரு, காலை வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் எழுப்புவாள். நாட்கள் இப்படியே கழிந்தன. தேவ பக்தியுள்ள அப்பெண் தொடர்ந்து அவனை பராமரித்து வந்தாள். அவன் வாலிபனாகி கல்லூரியில் சேர்ந்து படித்தான். கோடை விடுமுறையில் அவன் வீட்டிற்கு வரும்போது முன்போல தன்னுடைய படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருப்பான். அப்பொழுது அந்த பெண் மீண்டும் அதே அன்பான வார்த்தையின் மூலம் அவனை எழுப்புவாள். சில ஆண்டுகள் ஆன பின் அந்த வாலிபன் மிக பெரிய தலைவனானான். அப்பொழுது ஒரு சோகமான செய்தி அவனுக்கு வந்தது. அது என்னவென்றால், மாண்டி என்ற அந்த வேலைக்கார பெண் இறந்து விட்டாள். அவளுடைய அடக்க ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியுமா என்பதுதான். அப்பொழுது அவன் அந்த கல்லறையில் மாண்டியின் சவக்குழி அருகே நின்று கொண்டு தன் நண்பர்களை பார்த்து, இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளாக நான் மரித்து விட்டால் என்னை மாண்டியின் சவக்குழிக்கு அருகில் புதைத்து விடுங்கள். ஏனெனில் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவள், தம்பி எழுந்திரு, கர்த்தருடைய காலை வந்துவிட்டது என்று என்னிடம் பேசுவாள் என்றார். அவன் உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தபடியால் அன்பான அப்பெண்ணை மீண்டும் சந்திப்பேன் என்று தன்னுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தி கொண்டான். உயிர்த்தெழுதலின் நாளிலே என் பிள்ளையே எழுந்திரு என்று தேவன் ஆரவார சத்தத்தோடு அழைக்கும் போது நீங்கள் எழும்ப ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென்.